நான் தான் உனக்கு மெஷினே சேல் பண்ணியிருக்கேன் இல்லையா? எனக்கு அது அவுட்வர்ட் சப்ளை தானே. நான் GSTR 1 ஃபைல் பண்ணிருப்பேனா? உன்னோட GSTR 2 வந்து விழுமா? நீ அதை ECLக்கு எடுத்துட்டு போவியா போக மாட்டியா? போக மாட்டே சார். அதனால எங்க வராது? ECLலயே வராதுன்னா அது ineligible credit மீனிங். சார் என்ன சார் சிக்மா ஏல வருமா? நோ சார், செருப்புகள் அடிப்பேன் சார். இது எக்ஸ்க்ளூசிவ் சார். இது சிக்மால வர வேண்டிய, அதனால தான் இந்த காலத்துல வரல, ineligible creditல வந்துச்சு. எங்க வரல? மெஷின் ஏ பக்கா கிளாரிஃபிகேஷன். மெஷின் பி எதுக்காக யூஸ் பண்ணிருக்கேன்? எக்ஸ்க்ளூசிவ்லி டாக்ஸபிள். கரெக்டா இல்லையா? சிக்மா ஏல வருமா? வராது, ஏன்னா ஒன் ஷாட். ineligible வருமா? நேரா எங்க எடுத்துட்டு போ? ECL எடுத்துட்டு போனா ஒன் ஷாட்னு மீனிங். எஸ் சார், எஸ் சார். இதுக்கு சொல்றேன், இந்த அசெட்டுக்கு சொல்றேன், எல்லாத்துக்கும் இல்ல. ரைட், நெக்ஸ்ட் ஒன். மெஷின் என்ன? சி. எந்த கேட்டகரி? both taxable and exempted. கரெக்ட்டா இல்லையா? அது அப்போர்ஷன் பண்ணுமா? அப்போர்ஷன் பண்ண வேண்டியதுல சிக்மா ஏயா? அது எலிஜிபிளா இன்எலிஜிபிளா? எலிஜிபிள். இன்எலிஜிபிளா இருந்தா பின்ன என்ன மாதிரி நீ அப்போர்ஷன் பண்ற? கரெக்ட்டா இல்லையா? அப்ப எங்க எழுதுனா சிக்மா ஏ கோலத்துல எழுது. இங்க முதல்ல சொல்லு, இன்எலிஜிபிள் வராது. ECLக்கு எடுத்துட்டு போயிடு. ஏ முடிச்சாச்சு, பி முடிச்சாச்சு, மெஷின் நம்பர் டி க்கு வாங்க. மெஷின் டி பர்ச்சேஸ்ட் ஆன் என்ன 1 காமா எத்தனை இயர்ஸ் பிஃபோர்? 1/4/2000 என்ன 1 for being exclusively using product manufacturing என்ன சார்? Z. என்னது Z? அப்போ எத்தனை வருஷம் முன்னாடி இந்த மெஷின் வாங்கினேன்? எதுக்குன்னு சொல்லி வாங்கினேன்? ப்ராடக்ட் செட் தயாரிக்கிறேன்னு வாங்கினேன். ப்ராடக்ட் செட் தயாரிக்கிறேன்னு வாங்கி இருந்தா அதுக்கு என்னவே எடுத்துக்க மாட்டேன். ECLே வந்திருக்காது. ECLே from 1/4/2020 from 20 sir. Machine D purchased on April 1, 2 years before 1/4/2021 for being exclusively used for என்ன product? From 1/4/2021. நம்ம வருஷம் பார்த்தானே இல்லையா சார்? இது வந்து 1/4/2021க்கு 2 years before சார் மீனிங். 2 years before 1/4/2021. இப்போ நம்ம எந்த வருஷம் போயிட்டு இருக்கு? இப்போ என்ன போயிட்டு இருக்கு? 22 இருக்கா? ஓகே சார். From 1/4/2000 date maybe change பண்ணாம இருக்கு, அவ்வளவுதான். From 1/4/2020 such a machine will also be used for manufacturing product என்ன and என்ன. அப்போ ஒரு மெஷினரி பேரு D எதுக்காக வாங்கினது? Z-க்காக வாங்கினது. அதனால அதுக்கு என்னவே எடுத்துக்க மாட்டேன். எத்தனை வருஷம்? எக்ஸ்க்ளூசிவ் எதுக்காக யூஸ் பண்றேன்? அப்படின்னா எவ்வளவு டோட்டல் ITC? 1 lakh. அப்ப 1,92,000 ஓட எத்தனை பர்சன்ட்? சொல்லுங்க, எலிஜிபிளா இன்எலிஜிபிளா? அப்ப 1,92,000 ஓட 40% எவ்வளவு வருது? 76,800 has to be added to that. இப்போ இந்த பொருளை எங்க எடுத்துட்டு வரணும் நீ? இது காமன் குட்ஸா மாத்தி இருக்கியா? அப்ப சிக்மா ஏ குள்ள வந்துரும். அப்ப அந்த காலத்துல எங்கெங்க வரும் சொல்லு? ஃபர்ஸ்ட் ஏ ஃபர்ஸ்ட் காலத்துல எவ்வளவு வரும் சார்? 1,92,000 வரக்கூடாது. அதனால தான் அவுட் டாக்ஸ் லைபிலிட்டி கூட ஆட் பண்ணிக்கிறோம். ரிப்பீட்டா கண்டினியூ சார். இன்எலிஜிபிள்ல எங்க வரும் சார்? மெஷின் டி owing to என்ன in use. This is called as conversion from exclusively, that is subary A, to both taxable and that is Karthi big A. The amount of input tax attributable to such capital goods shall be credited to எங்கக்கு எவ்வளவு ரூபீஸ்? அங்க எவ்வளவு இருந்துச்சு? அந்த amount ஃபுல்லா தான் எங்க வரும்? The ineligible credit attributable to the period during which such capital goods were used for effecting என்ன supply shall be calculated at 5% points for every quarter or any thereof and added to the net tax liability of the tax period in which such credit is claimed. Yes sir. அப்படினா 1,92,000, that means into 40% comes to how much?
This should be added to the அப்படினா 1,92,000 sigma A ல சேர்த்துப்பியா 1,92,000 ECL க்கு எடுத்துவா 1,92,000 ECL க்கு வந்திருக்கவே கூடாது ஆக்சுவலா 1,92 minus 76,800 தான் வரணும் அப்படி எல்லாம் வராதுப்பா பில் வந்தா ஃபுல்லா தான்ப்பா வரும் அதனால எவ்வளவு ரூபீஸ் ECL க்கு எடுத்துவா ECL க்கு எடுத்துவா ineligible 76,800 கையில கட்டிடு கட்டினேனா நீ 1,92,000 க்கு கிரெடிட் எடுக்க எலிஜிபிள் ஆயிட்ட கிளியர் machine is small a machine is small a machine is small a எங்க எடுத்துட்டு வராத ineligible common creditல தட்டி விட்டுரு ineligible creditல தட்டி விட்டுரு machine b small b yes sir one shotல ECL க்கு எடுத்து வந்து கிரெடிட் எடுத்து போயிட்டாரு machine c common a என்ன ஏ சிக்மா பிக் ஏ எடுத்துட்டு வா ECL ல கிரெடிட் பண்ணி வெச்சுக்கோ கன்வர்ஷனுக்கு வரேன் நான் எதுல இருந்துச்சு இப்போ என்னவா மாறி இருக்குனா இப்போ ஸ்மால் ஏவா இருந்ததனால எங்க வரல இப்போ எங்க எடுத்து வரணும் அப்படி ECL க்கு percentage எல்லாம் எடுத்து வர முடியாது வந்தா 100% தான் 100% ECL க்கு வர்றதுனால legalize பண்ணிக்கோ I'm coming to the machine E purchased on எத்தனை years before எந்த date 1/4/2021 இதெல்லாம் இங்க 21 ஆக்குனா முடிஞ்சு போச்சு for being exclusively used in manufacturing என்ன அவன் விஸ்வேஷா இருந்திருக்கான் small b ல இருந்திருக்கான் from 1/4/2021 such machine will also be used for manufacturing product என்ன z திருட்டுத்தனம் பண்ற நீ புறம்போக்கு நீ fraud பையன் நீ machine small b வாங்குனியா என்ன சொல்லி வாங்குன எவ்வளவு ரூபீஸ் ITC எங்க எடுத்துட்டு வந்திருப்ப ஒரு ஷாட்ல என்ன எடுத்துட்டு போயிருப்ப எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எதுக்கா மாத்துற எக்ஸாம்டடுக்கா மாத்துறியா காமன்கா மாத்துற அப்படி எக்ஸாம்டடுக்கா மாத்துனா 17 ல வராது வேற எங்க ஒரு விட்டு என்ன சார் கரெக்ட் தானே கான்செப்ட் கிளியர் தானே அப்ப 2,88,000 ஆல்ரெடி எங்க வந்துச்சு ITC எடுத்தாச்சு வருஷம் 3 ஆச்சு 4வது வருஷத்தோட ஸ்டார்டிங்ல இப்ப எதுக்குன்னு சொல்ற நீ சொல்ற இப்ப இந்த 2,88,000 கரெக்ட்டா அனலைஸ் பண்ணேனா 20 exclusively used for taxable supply வரும் அப்ப இந்த 60% நீ எதுவுமே பண்ண வேண்டிய 40% ineligible ITC எடுத்துருக்க நீ முன்னாடி எஸ் சார் ஒத்துக்கிறியா நீ அப்ப இங்க வா என்ன நடக்குதுன்னா என்ன E from taxable to the both taxable and ITC claimed in respect of such goods shall be added to arrive at the aggregate value of TC அதையும் அந்த 2,88,000 எங்க ஆட் பண்ணியாகணும் சிக்மா ஏன்னா இனிமே அது என்ன ஆயிடுச்சு காமன் கிரெடிட் ஆயிடுச்சு ஆனா அது எங்க வராது ஏன்னா வர வேண்டிய சில வரக்கூடாது வரவும் வராது ஆல்ரெடி ECL ல வந்தாச்சு இனி ECL ல வர்றது நாட் பாசிபிள் ஆனா அது ineligible கிரெடிட்டும் கிடையாது கரெக்ட்டுங்களா அப்ப சிக்மா is capital A is first machine C ஓட 96,000 machine D ஓட total comes to appreciate பண்றியா இல்லையா this 5,76,000 divided by 60 tax period 60 என்ன period tax period appreciate பண்றியா இல்லையா அப்ப 5,76,000 divided by 60 போட்டா எவ்வளவு வருது 9,000 is the common credit attributable for our tax period நம்மளோட பர்టిక్యులர் மந்த்க்கு காமன் கிரெடிட்னா 9,600 தானே டோட்டல் எவ்வளவு வந்து சொல்லுங்க 5 lakh 70 divided by என்ன போட்ட போகுது 9,600 is the attributable for our April our tax period இத நீ 50-50 பிரிச்சுக்கணும்
Common credit attributable to NS supply. In April 2021 under section 43. Sir, turnover of NS supply. எவ்வளோ? மேல தான் சொல்லி கொடுத்தேன். Divided by total turnover. Into common credit, that is 9,650%. எவ்வளோ சார்? 4,000? Eligible, ineligible. அதனால தான் ineligible காலத்தில் எழுதியிருக்கேன். Clear? Such credit along with NI interest shall be added to the of NI industry industries. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்கிறேன், தெளிவா பதில் சொல்லுங்க, ரொம்ப தெளிவா பதில் சொல்லுங்க. என்னோட ECL குள்ள இந்த 96,000 போய் விழுந்திருக்கா? என்னோட ECL குள்ள இந்த 1,92,000 போய் விழுந்திருக்கா? என்னோட ECL இந்த 2,88,000 விழாது. இது வெறும் மேனுவல் கால்குலேஷன்ல மட்டும் தான் இருக்கும். அப்ப எனக்கு 5,76,000 வந்திருக்கா? இந்த 5,76,000 divided by 60 போட்டுருக்கனா? இந்த 5,76,000 divided by 60 போட்ட போது எனக்கு 9,600 வந்துச்சா? அந்த 9,600ல எனக்கு 4,800 ineligible கிரெடிட்டா? என்ன எடுக்க முடியாது. அப்படின்னா எவ்வளவு எடுத்துக்கலாம்? அப்போ ஒரு 4,800 என்னோட பாக்கெட்ல இருந்து எடுத்து கட்டணுமா? Yes sir. Amount to be added to NA tax liability. Oh, sorry, inga sir. Amount to be credited to the NSCL. ECL of Oberoi industry for the month of எந்த மாசம்? April. இங்க வா சார், ஏப்ரல்ல டோட்டலா ECL க்கு போக வேண்டிய அமௌண்ட் இந்த 19,200 போமா? இந்த 38,400 போமா? அப்ப கால்குலேட்டர் 38,400 போடு. இந்த 96,000 போமா? எஸ் சார். இந்த 1,92,000 போமா? இந்த 1,92,000 போனதுனால தான் பிரச்சனையே வந்திருக்கு. என்ன பிரச்சனை? காமன் கிரெடிட் இல்ல 76,800 எக்ஸ்ட்ரா போயிருக்கு. இது லாஸ்டா கடைசியா எங்க ஆட் பண்ணிக்கணும்? அப்ப இந்த 1,92,000 போயிடுமா? 2,88,000 போகுமா போதா? போக கூடாது சார். அப்படின்னா இப்ப இது மூணு ஆட் பண்ணா உனக்கு எவ்வளவு வருது? 3,26,000 எங்க போய் நிக்குது? இந்த 3,26,000 என்ன 100ல? 400ல 38,400 ஓட கதை என்ன? ஒன் ஷாட்ல எடுத்துக்கலாம் சார். அதான் சார் மேட்டர். ஒன் ஷாட்ல எடுத்துக்கலாம் சார். எதுக்கு? அப்ப 38,400 நீ ஒன் ஷாட்ல எடுத்துப்பியா? எஸ் சார். ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 96 இல்லையேப்பா. 3,26,400 minus 38,400 2,88,000 இருக்கா? எங்க? which is 1,92,000 plus 96,000. கரெக்ட்டுங்களா? அது இல்லாம மேனுவலா நம்ம எவ்வளவு ஆட் பண்ணிருக்கோம்? அது வெறும் மேனுவல் மட்டும் தான், ECL இல்ல. அதே டிவைடட் பை 60 போட்டு தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? காமன் கிரெடிட் எவ்வளவு? 9,000. அதோட பாதி தான் நம்ம ரிவர்ஸ் பண்ணோம். எவ்வளவு? அப்ப இதுல ஒரு 4,800 பாக்கெட் எடுத்து கட்டணுமா? பிளஸ் இந்த 1,92,000 எங்க விழுந்ததுனால 76,800 எடுத்து கட்டணுமா? அப்ப 76,800 பிளஸ் comes to 81,000. இங்க பாரு, amount to be added to the output tax liability on account of capital goods used for effecting taxable as well as NS supply. 76,800 plus 4,800 comes to 81,000. appreciate பண்றே இல்லையா? That's it with regard to apportionment of என்னது capital goods. இப்போ நான் அந்த தியரி வச்சு கனெக்ட் பண்றேன். உன்னால அப்ரிஷியேட் பண்ண முடியுதா இல்லையான்னு பாரு. ரெண்டே ஸ்லைடு தான் சார். இவ்ளோ பெரிய டிஸ்கஷன் சார். ரொம்ப சிம்பிள் சார். ஃபர்ஸ்ட் ஸ்மால் a, ஸ்மால் b, பிக் a. வாட் இஸ் ஸ்மால் a? நீ படி. இல்ல படி, ஸ்லைடு பார்த்து படி. Input tax on capital goods used exclusively for non-business or exempt supply. எங்க எடுத்துட்டு வராது? Not to be credited to the electronic credit ledger. எங்க எடுத்துட்டு வராது? ECL எடுத்துட்டு வராது. ECL எடுத்துட்டு வராது. கரெக்ட்டுங்களா? இதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள்ல மெஷின் A. Input tax on capital goods used exclusively for NS supply, taxable supply, including ZRS. Including ZRS. எங்க எடுத்துட்டு வா? ஒரு ஷாட்ல என்ன எடுத்துக்கோ? Credited to electronic என்ன ledger? Input tax on capital goods not covered under small a, not covered under small b, then useful life of the capital goods is from the date of the invoice. That is called as big A. Common credited to electronic credit ledger is NSR total of credit. That is NSR cumulative delta A.
இல்லையா? என்னது சிக்மா ஏ. So common credit on capital goods is equal to total credit is equal to sigma a. என்னெல்லாம் சிக்மா ஏல வரும்னா அங்க ஆல்ரெடி ஒரு a இருக்கு. Plus if capital goods under subsequently get covered under then big A is equal to input tax on such capital goods to the NSR electronic credit ledger. அதனால தான் நம்ம வந்து பிக் ஏ கூட மொத்த அமௌண்ட்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஆட் பண்ணிட்டோம். நம்ம எவ்வளவு ரூபீஸ் ஆட் பண்ணோம்? 1,92,000 ஆட் பண்ணிட்டோம். ஆனா 1,92,000 ஆக்சுவலா எங்க வரக்கூடாது? அதுல 40% ineligible. That is 5% of the for a quarter or part thereof while capital goods was under added to the output tax liability. Repeat or continue. If under small b subsequently get covered under NIA then big A is equal to input tax on such capital goods. அதுல ரிவர்சல் கிவர்சல் எதுவும் கிடையாது. மொத்தத்தையும் என்ன கிரெடிட்டா ட்ரீட் பண்ணிடு? காமன் கிரெடிட்டா ட்ரீட் பண்ணிடு. ஆனா எங்க எடுத்துட்டு வந்துராது. ஏன்னா ECL ஆல்ரெடி வந்துச்சு. அதனால தான் இங்க என்னன்னு மிஸ்ஸிங்? கிரெடிட் டு எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் மிஸ்ஸிங். இப்போ என்ன கிரெடிட்? for என்ன goods? for a tax period during their useful life 60. அது TC. what is TC? sigma A divided by என்ன? 60. hello sir. common credit towards என்ன supply? exempt supply. TE that is exempt supply is equal to TM. TC divided by 60. That is T for a particular month. That is a tax period. That is TM. M stands for month. The TM into N by N. What is E? Exempt. Number question 12 lakh. What is F? That is added to N tax liability, output tax liability along with the interest. Appreciate பண்றியா இல்லையா நீ? அப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல அது போட்டுக்கோ. சார் there was a capital goods. உங்கிட்ட என்ன goods இருந்துச்சு? இந்த capital goods எக்ஸ்க்ளூசிவா நான் பிசினஸ் எக்ஸம்ப்டட் அப்படின்னு வாங்குறேன். என்னவே கிடையாது. எங்கே எடுத்துட்டு வராது. முடிஞ்சு போயிடுச்சு. This is called a small a. There is a capital goods exclusively for taxable including ZRS. எங்க எடுத்துட்டு வா? என்ன ஷார்ட்ல? என்ன எடுத்துட்டு போயிட்டே இரு. அது பெரிய டிஸ்கஷனே கிடையாது. இது ரெண்டுமே செக்ஷன் 17ல கவர் ஆவல. இப்போ ஒரு நியாயமான டவுட் வரலாம். பின்னென்ன மயிருக்கு இத வந்து எங்க பேசியிருக்கான்? ஏன்னா இதுக்கும் 17க்கும் என்ன இல்ல? ஏன்னா they want a capital asset where it is not covered under small a small b ன்னு சொல்றதுக்காக தான் ரெண்டையும் பேசியிருக்கோம். இங்க பேசும்போது அப்படிதான் பேசலாம். there is என்ன goods not covered under class A class B. அப்ப class A class B சொன்னா தான not covered சொல்ல முடியும். அதுக்காக இன்டைரக்ட்டா பேசுற மாதிரி பேசிட்டோம். so there is a capital goods not covered under that is called as common credit. That is called as sigma A. That is called as அது எங்க எடுத்துட்டு வா ஒரு ஷாட்ல என்ன எடுக்காத டிவைடட் பை ஐடி சேர்த்து போயிட்டே இருக்கு. அப்ப நம்ம பிரசன்டேஷன்ல சிக்மா ஏ கோலத்துல வருமா? ineligible creditல வராதா? ECL ல வருமா? அவ்வளவுதான். next is called as conversion. என்னது? ரெண்டே ரெண்டு கன்வர்ஷன் தான் 17ல கவர்டு. ஸ்மால் ஏ பிக் ஏவா மாறலாம், ஸ்மால் பி ஒன்னொன்னுலி கான்செப்ட் கிளியரா இருந்துக்கும். ஏ டவுட் இருந்தா என்ன சார் டிஸ்கஷன்ல தீர்த்துக்கும். ஸ்மால் ஏனா அசெட் எக்ஸ்க்ளூசிவா business purpose. After a particular point of time within 5 years you are converting that small a into a big A. That means that asset under small a was ineligible credit. But when you are bringing that to the big A, 100% of the credit will be fall under electronic credit ledger. So in order to legalize the 100%, whatever ineligible portion is there, pay out of pocket, added to the output tax liability along with the interest. Shall I continue? அதனால தான் A ECL கே வரல. மெஷின் B 100% ECL க்கு ஒரு ஷாட்ல வந்துச்சு. மெஷின் C ECL க்கு வந்துச்சு. நம்ம வந்து cumulative என்ன சார் அதாவது சிக்மா A ல வெச்சிருக்கோம். டிவைட் பை என்ன போட போறோம்? 60. மெஷின் D முன்னாடி எதுக்கே வரல. நம்மளோட டாக்ஸ் பீரியட்ல 100% ECL க்கு எடுத்துட்டு வந்து 40% அவுட்புட் டாக்ஸ்ல ஆட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. அதுவும் சிக்மா ஏல இருக்கு.
மெஷின் முடிஞ்சா டி முடிஞ்சா அடுத்து இ சார். அதோட கதை என்னன்னா ஸ்மால் பியா இருந்திருக்கு. அப்ப எக்ஸ்க்ளூசிவா டாக்ஸபிள் சப்ளைங்கிறதுனால ஒன் ஷாட்ல ஐடிசி எடுத்தாச்சு. அதை என்ன கன்வெர்ட் பண்ணி பிக் ஏவா மாத்தி இருக்கேன்னா திருப்பி எங்க வராது, இசிஎல்ல வராது. நீ எதுவும் ஆடட் டு அவுட்புட் டாக்ஸ் பண்ண வேண்டிய வெறும் மேனுவல் கால்குலேஷன்ல மட்டும் என்ன பண்ணினா சிக்மா ஏல மட்டும் என்ன பண்ணிடு ஆட் பண்ணி அதை என்னவா ட்ரீட் பண்ணு. அப்ப காமன் கிரெடிட் என்ன ஆகும், அதிகமா. காமன் கிரெடிட் அதிகமான டிவைடட் பை என்னன்னு போட்டுரு 16 போட்டுட்டு காமன் கிரெடிட் ஃபார் பர்టిక్యులர் அதுதான் சார் டிஎம். என்ன டிஎம் சார் இன்டு இ பை எஃப் போட்டுரு. வாட் இஸ் இ? எம் எஃப் டோட்டல். இ எக்ஸ்க்ளூசிவா? எக்ஸாம் சப்ளை எக்ஸ்க்ளூசிவ் எல்லாம் கிடையாது. எக்ஸாம் சப்ளை, எக்ஸாம் சப்ளையோட டர்ன் ஓவர், எக்ஸாம் சப்ளையோட டர்ன் ஓவர் 12 lakh வித்த பொருளோட டர்ன் ஓவர் டிவைட் பை எஃப் னா ஃபுல் டர்ன் ஓவர். கரெக்டா? அப்போ உனக்கு எவ்வளவு கிடைக்குது? 50% கிடைக்குது. 4000 அதையும் ஆட் டு என்ன டாக்ஸ் லைபிலிட்டி. அப்போ மெஷின் ஏல எது ஆட் டு அவுட் டாக்ஸ் லைபிலிட்டி கிடையாது, பில எது ஆட் டு அவுட் டாக்ஸ் லைபிலிட்டி கிடையாது, சில எது ஆட் டு அவுட் டாக்ஸ் லைபிலிட்டி கிடையாது, டில உண்டு சார் 40% உண்டு சார். எஸ் சார். ஈல எதுவும் ஆட் டு அவுட் டாக்ஸ் லைபிலிட்டி கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஆனா காமன் கிரெடிட்ல ஒரு that entire amount has to be added to inner tax liability output tax. That's it with regard to apportionment of ரெண்டு apportionment நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒன்னு apportionment of input and apportionment of என்ன goods. என்ன அப்ரிஷியேட் பண்றே இல்லையா? What's the time now சொல்லிக்கோ. 6:10 sir. Are you all really with me? Put 15 minutes time. நான் சொல்ற அதே மாதிரி நீ டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தேனா உனக்கு டாபிக்ல கண்ட்ரோல் வேற லெவல்ல இருக்கும். என்ன அதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணனும்னா முதல்ல apportionment of input and input service திருப்பி டிஸ்கஸ் பண்ணு. अब மைண்ட் நிறைய ஓபன் ஆகும். எஸ் சார். தென் கேபிட்டல் குட்ஸ் டிஸ்கஸ் பண்ணேனா உனக்கு இடையில எங்கயாவது நீ ஸ்டக் ஆயிருந்த சிக்கி இருந்த அப்படினா கூட மைண்ட் ஓபன் ஆகி ஆன்சர் வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. அதுக்கு மேல உனக்கு டவுட் இருக்குனா நான் இங்க தான் இருக்கேன். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் உனக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி அப்பவும் கேட்கலாம். பிரேக்கில் நான் இங்க இருப்பேன். உனக்கு அப்பவும் கேட்கலாம். யுவர் கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ. 15 minutes is the target. Make it fast. வாய் திறந்து பேசினாலும் உயிர் இருக்கும், இல்லனா ஒண்ணும் இருக்காது.
Sir, apportionment of input and input services and apportionment of goods, capital goods. I'll apportionment of input and input services. C1 is equal to T minus bracket of T1 plus T2 plus T3. That's C1 சொல்லியாச்சு. C2 is equal to C1 minus T4. C3 is equal to C2 minus bracket of D1 plus D2. Sir, T4 plus A is equal to total eligible ITC. That's a game over. Sir, capital goods பொறுத்த வரைக்கும் total concept கிடையாது, individual asset concept. என்னது? ஏன்னா இன்புட்ஸ் நீ பத்தி பார்க்கும்போது டோட்டல் சிஜிஎஸ்டி 1,08,000 1,80,000 ஏதோ இருந்துச்சு. 1,08,000 மைனஸ் அப்படி டோட்டல்ல இருந்து எக்ஸ்க்ளூசிவ் மைனஸ் பண்ணிட்டு வந்த நீ. ஆனா என்ன குட்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஐடிசியை கன்சிடர் பண்ண மாட்டேன், கேபிட்டல் குட்ஸ் டு கேபிட்டல் குட்ஸ் நீ கன்சிடர் பண்ணுவ நீ. ஏன்னா தட் இஸ் பாசிபிள். ஏன்னா கேபிட்டல் குட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காது. அதனால தான் மெஷின் ஏ, மெஷின் பி, மெஷின் சி, மெஷின் டி, மெஷின் இ. மெஷின் ஏ அதாவது நான் ப்ரொவிஷன் சொல்றேன், நீ பதில் சொல்லு. There is a capital goods which are exclusively used for exempted and non-business. Ineligible ITC எடுத்துக்க முடியாது, அதனால ECL எடுத்துட்டு வர கூடாது. That's it. அது ineligible creditல காலத்துல போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். Next one. There is a capital goods which are covered under B which is exclusively used for taxable including is that ours. ITC எடுத்துக்கலாம், ஒன் ஷாட்ல கிரெடிட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். Then common capital goods. There is a capital goods. By that capital goods you are producing both taxable and exempted. அப்படினா அதுக்கு ITC எடுத்துக்கலாம், ஆனா ஒரு ஷாட்ல ITC எடுத்துக்க முடியாது. over a period of 60 tax period. So it should be counted for sigma A. Now ரெண்டு கன்வர்ஷன் தான் இருக்கு. ஸ்மால் இருந்து பிக் ஏக்கு போகும், பில இருந்து பிக் ஏக்கு போகும். கரெக்டா? நீ ஒரு பொருள் வாங்கும்போது ஒன்லி ஃபார் எக்ஸாம் சப்ளைன்னு சொல்லி வாங்குனால நீ என்ன எடுக்கல, ஆனா இப்ப திடீர்னு அது காமன் யூஸுக்கு நீ கன்வெர்ட் பண்ற. அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது எக்ஸாம்பிள் 2 வருஷம் 3 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் நீ என்ன பண்ணேனா, சின்ஸ் 2 வருஷமே எக்ஸ்க்ளூசிவா எதுக்காக யூஸ் பண்ணதுனால, சப்ளைக்காக யூஸ் பண்ணதுனால அந்த 2 years ஓடது பியூர்லி ineligible. நீ இப்போ ECL க்கு எடுத்துட்டு போறதானா 100% தான கூட வரும். அதனால இந்த 40% added to the and it will form part of sigma A. Next தான் twist actually. There is a என்ன asset, capital asset used exclusively for taxable, now converting into common credit. கரெக்ட்டுங்களா? ஆக்சுவலா அது ECL க்கு ஆல்ரெடி வந்துருச்சு, நீ ஐடிசியும் எடுத்தாச்சு. அதனால இனிமே எங்க எடுத்துட்டு வர முடியாது, இனி ECL க்கு எடுத்துட்டு வர முடியாதுங்கிறதுனால ரிவர்சல் எதுவும் நீ பண்ண வேண்டிய என்ன இல்லை, அவசியம் இல்லை. ஆக்சுவலா நியாயமா பார்த்தா என்ன தெரியுமா பண்ணியிருந்திருக்கணும், 3 வருஷம் நீ எதுக்காக யூஸ் பண்ணியிருக்க, டாக்ஸபிளுக்காக யூஸ் பண்ணியிருக்க. 3 வருஷம் நீ டாக்ஸபிளுக்காக என்ன பண்ணதுனால யூஸ் பண்ணதுனால 3 வருஷத்தோட 60% எலிஜிபிள் பண்ணி 40% இன்னைக்கு என்னன்னு சொல்லணும், ineligible சொல்லி added to output tax liability வாங்கியிருக்கணும் கவர்மெண்ட். கரெக்டா? அப்படி பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த டோட்டல் ஐடிசியும் சிக்மா ஏ கூட என்ன பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க, சாவுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா சாவல் தான். ஏன்னா சார் டோட்டல் நீ சிக்மா ஏ கூட என்ன பண்ணிட்டா டிவைடட் பை 60 போட்டேனா சார் அந்த 3 வருஷத்தோட கிரெடிட்டுக்கும் நீ 60 போடுற மாதிரி ஆயிடும். எஸ் சார், கவர்மெண்ட் இஸ் நாட் கன்சர்ன்ட் அபவுட் தட். என்ன சொல்றாங்கன்னா the total ITC should be added to the sigma A divided by என்னன்னு போடு. அது எங்கேல எடுத்துட்டு வர முடியாது, ECL ல எடுத்துட்டு வர முடியாது. அப்படி நீ என்னன்னு போட்டுட்டு 16 போட்டுட்டு அதுல இருந்து என்ன சார் taxable exempted பிரிச்சுக்கோ. எந்த அளவுக்கு exempted வருதோ அது அந்த பீரியட்ல added to the output tax liability கூட என்ன பண்ணிட்டு போயிட்டே இரு. அப்ப என்ன தெரியுமா, ஒரு taxableக்கு யூஸ் பண்ண ஒரு பொருளை காமனா யூஸ் பண்ணும்போது பெனால்டி மாதிரி வரும். எஸ் சார், அப்படி யூஸ் பண்ணாம இருக்கிறது பெட்டர். என்ன சார், ஏன்னா மொத்த என்ன சார் ஐடிசியை பிடிச்சி டிவைடட் பை என்னன்னு போட்டுருவோம், 16 போட்டுருவோம்.
கன்வர்ஷன்ல இருந்து 60 போகும். எக்ஸம்ப்டுக்கும் டாக்ஸபிளுக்கும் கன்வர்ஷன்ல இருந்து 60 போகும். அப்ப லைஃப் ரொம்ப என்ன ஆகிற மாதிரி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி போடும்போது நமக்கு என்னன்னா பெரிய என்ன வரும்னா லாஸ் வரும். ஏன்னா காமன் கிரெடிட் ரொம்ப என்ன ஆகிடும், அதிகமாகிடும். காமன் கிரெடிட் அதிகம் பண்ணணும் தான் அவங்களோட என்ன சார் இன்டென்ஷனுமே. அப்படி காமன் கிரெடிட் என்ன பண்ணிட்டேன்னா அதிகம் பண்ணிட்டேன்னா ineligible common credit automatically என்ன ஆயிடும், அதிகமாயிடும். அப்ப eligible common credit கம்மி ஆயிடும். அப்ப ITC கம்மி ஆயிடும். Yes sir. So this is what the apportionment of என்ன and என்ன, input and input services and apportionment of sir in the coming slot after என்ன sir our break, tea break. What's the time now? 6:30. We are having only 17 subsection 4 which is ITC in case of என்ன company and financial institution including NBFC. This is a special provision for banking and NBFC. இவ்வளவுதான் இருக்கு provision. அதுல இருந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சம் PNB பேங்க்ல இருந்து அவங்களோட ஆப்ஷன் நம்பர் 1 ஆப்ஷன் நம்பர் 2 sum comes to an end, section 17 comes to an end. ஒத்துக்கிறே நீ? அப்ப நம்ம திரும்ப வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா செக்ஷன் 17க்கு நீங்க ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவோம் நம்ம. அப்ப 16 முடிச்சாச்சு, 17 முடிச்சாச்சு. நாளைக்கு 18 பாத்துறோம். ITC என்ன கேसेस? கிளியரா? If 6:30.7 will be reporting, go for break and come back.